ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். அது முளை கட்டின பச்சை பயிர் தோசை. வீட்டில் 3 நாள் முளை கட்டின பச்சை பயிரை வச்சு இன்றைக்கி நான் தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கு 200 கிராம் முளை கட்டின பச்சை பயிர் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி இதில் நம்ம சேர்த்துருக்கேன். நல்லா அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 கரண்டி தோசை மாவு சேர்த்துருக்கேன். தோசை மாவு இல்லாதவங்க பச்சரிசி மாவு கரைச்சி சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு தோசை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு வச்சு வறுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை பார்த்திங்கன்னா 4 தேங்காய் பத்தை, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி வேர்க்கடலை, 1 துண்டு புளி, தேவையான அளவு உப்பு, 3 பல் பூண்டு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி தாளித்து எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை சட்னி ரெடி. அதுக்கப்புறம் தோசைக்கல்ல 2வது தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருந்துச்சு தோசை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது வீட்டில் உள்ள பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது இது. நீங்கள் வீட்டில் இதை அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.